கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மார்க்கு 13:11. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாழிகையிலே எது உங்களுக்கு அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். When they lead you away and deliver you up, don't be anxious beforehand or premeditate what you will say, but say whatever will be given you in that hour. For it is not you who speak, but the Holy Spirit. அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு செல்லும்போது என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. ஆமென். இன்றைய தியான வசனம், நாம் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நிற்க வேண்டிய நேரங்களில் நம்முடைய சொந்த ஞானத்தையும் வார்த்தை திறமையையும் மட்டும் நம்பாமல் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதலை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் வல்லமையான வசனம். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இன்றைய தியான வசனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களிடம் கூறினார். அவருடைய சீஷர்கள் எதிர்காலத்தில் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் தனியே விடப்பட மாட்டார்கள் என்று இயேசு உறுதி அளிக்கிறார். முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இங்கே இயேசு ஆயத்தப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன பேசுவது, எப்படி பதில் சொல்வது, நான் தவறாக பேசி விடுவேனோ என்று பயந்து முன்கூட்டியே கவலைப்படாதீர்கள் என்றுதான் கூறுகிறார். கவலை நம்முடைய ஆற்றலை குறைக்கிறது. விசுவாசம் தேவனை நோக்கி பார்க்க செய்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது பயப்படாமல் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆயத்தம் செய்வது நம்முடைய பொறுப்பு. வார்த்தைகளை அருளுவது பரிசுத்த ஆவியானவரின் பொறுப்பு. அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் தேவையான நேரத்தில் தேவையான வார்த்தைகளை தருகிறார். சில சமயங்களில் நாம் ஒருவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருக்கலாம். சாட்சி பகர்வில் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருக்கலாம். கடினமான சூழ்நிலையில் வார்த்தைகள் வராமல் போகலாம். அப்படிப்பட்ட வேளையில், கர்த்தாவே, எனக்கு பேச வேண்டிய வார்த்தையை தாரும், உன் வாயை விரிவாய் தர நான் வார்த்தைகளை போடுவேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, அதன்படியே செய்யும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கலாம். அப்பொழுது தேவையான நேரத்தில் தேவையான கிருபையை தேவன் அருளுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல என்று சொல்லியிருப்பதன் அர்த்தம் நாம் வாயை திறக்க வேண்டியதில்லை என்பது அல்ல. நாம் பேசுகிறோம், ஆனால் நம்முடைய வார்த்தைகளுக்கு பின்னால் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். நம்முடைய கல்வி, அனுபவம், அறிவு ஆகியவை பயன்படலாம். ஆனால் ஒரு சாட்சிக்கு உயிரூட்டுவது பரிசுத்த ஆவியானவரே. அதனால் ஊழியத்தில் நாம் சொல்ல வேண்டியது, கர்த்தாவே, என் வார்த்தைகளை உம்முடைய கருவிகளாக பயன்படுத்தும் என்பதுதான். பரிசுத்த ஆவியே பேசுகிறவர் என்று சொல்லப்பட்டிருப்பது இந்த வசனத்தின் மைய உண்மை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நினைவுபடுத்துகிறார், வழி நடத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை தருகிறார். இயேசு தமது சீஷர்களை அனுப்பும்போது அவர்களுடைய திறமையை மட்டும் நம்பி அனுப்பவில்லை, தம்முடைய ஆவியின் துணையோடு அனுப்பினார். இன்றும்
தேவனுடைய பணியை செய்கிற நீங்கள் தேவநாம மகிமைக்கு சாட்சியாக நிற்க பரிசுத்த ஆவியின் துணையை உங்களோடு அனுப்புகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள், லூக்கா 12ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலும் இதே கருத்தை இயேசு வலியுறுத்தி சொல்லியிருப்பதை வாசித்து அறிகிறோம். நம்முடைய சாட்சிக்கு தேவன் தேவையான வார்த்தைகளை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தை தமது வல்லமையால் நிறைவு செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா பதில்களும் முன்கூட்டியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று யோவான் 14:26 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் புதிய காரியங்களை மட்டும் போதிப்பவர் அல்ல, இயேசுவின் வார்த்தைகளை நமக்கு நினைவூட்டுபவரும் அவரே. நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் மோசேயிடம் கூறுவதை யாத்திராகமம் 4:12 வாசிக்கிறோம். அன்று மோசேக்கு சொன்ன தேவன் இன்று நம்மை பார்த்தும் அதே உறுதியை அளிக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை தரும் பரிசுத்த ஆவியின் துணை நம்மோடு இருக்கிறது. அவர் நமக்கு தெரியாததை, நாம் சொல்ல முடியாததை அறிவித்து சொல்ல வைப்பார். தேவையான நேரத்தில் தேவையான வார்த்தையை தருவார். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு அழகான சமநிலையை கற்றுக் கொடுக்கிறது. ஜெபத்துடன் ஆயத்தமாகுங்கள், ஆனால் கவலையுடன் அல்ல. வேதத்தை வாசியுங்கள், ஆனால் உங்கள் சொந்த அறிவை மட்டும் நம்பாதீர்கள். வாயை திறந்து சாட்சி சொல்லுங்கள், ஆனால் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை நம்புங்கள். சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என்ன பேசுவது என்று பயப்படாமல், பரிசுத்த ஆவியானவர் என்னை பேச வைப்பார் என்ற விசுவாசத்துடன் உறுதியாக இருங்கள். என்ன, உறுதியாக இருப்பீங்களா? Today's verse teaches us not to be controlled by fear when we face opposition or difficult situation, because the Holy Spirit is with us. Jesus does not tell us to avoid preparation, but not to worry anxiously about what we should say. At the right moment, the Holy Spirit will give us the wisdom and words we need. So, prepare faithfully, pray continually, trust the Holy Spirit, and speak boldly when God gives you the opportunity. It is not merely our ability that speaks, the Holy Spirit works through us. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக வரும் சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்படாமல் எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்பதற்கு கிருபை தாரும். எப்போது பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் சொந்த ஞானத்தின் மேல் அல்ல, உமது ஆவியின் ஞானத்தின் மேல் சார்ந்திருக்க கிருபை தர வேண்டுகிறோம். எங்கள் வாயை உமது கருவியாக பயன்படுத்தும். எங்கள் வார்த்தைகள் கேட்பவர்களின் இருதயத்தை தொடட்டும். பயப்படுகிற நேரத்தில் தைரியத்தையும், குழம்புகிற நேரத்தில் ஞானத்தையும், பலவீனமான நேரத்தில் பலத்தையும் தர வேண்டுகிறோம். நாங்கள் பேசும்போது எங்கள் வார்த்தைகள் அல்ல, உமது சத்தியம் வெளிப்படட்டும். எங்கள் வாழ்க்கையின் மூலம் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.